எப்படா இந்த ஒரு விஷயம் நடக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆர்வத்தோடு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அந்த ஒரு நிமிஷம் தான் இப்போ வந்துடுச்சுன்னு கூட வந்து சொல்லலாம். நம்ம சேரனுக்கு எப்போ தான் கல்யாணம் ஆகும், அடுத்து நாம் வந்து பார்த்தோன்னாக்கா கல்யாணம் பண்ணிடணும்னு சொல்லிட்டு இந்த வானதியும் இந்த பாண்டியனும் ரொம்பவே வந்து பார்த்தோன்னாக்கா வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ணன் வந்து பார்த்தோன்னாக்கா எப்போ தான் வந்து இந்த சந்திராவை கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்த இந்த சமயத்தில் இன்னொரு பிரச்சனை வீட்டில் பெரிய பெரிய பூகம்பமாக வந்து பார்த்தோன்னா வெடிச்சுட்டு இருந்துச்சு. என்னடா நம்ம நிலாவை வந்து பார்த்தினாக்கா இந்த மாதிரியெல்லாம் வந்து பேசினானே, இவனை வந்து நம்ம சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம சோழன் ஒரு பக்கம் வந்து போயிட்டு மறைமுகமாக அந்த இடத்துல நம்ம ராகவை அடித்து போட்டு வந்திருப்பாங்க. அந்த சமயத்துலையுமே வந்து பார்த்தோன்னாக்கா என்ன பண்ணிட்டாரு, இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு வந்து பார்த்தோன்னாக்கா சத்தியமும் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஆனால் இருந்தாலுமே இப்போ என்ன ஆச்சுனாக்கா, இப்போ நம்ம சோழன் வந்து அங்கேருந்து வந்துட்டு நம்ம நிலாவை எப்படியாவது வந்து பார்த்தோன்னா நம்ம சமாதானப்படுத்தி ஆகணும்னு சொல்லி அதனாலேயே வந்து அவர் என்ன பண்ணார், இப்போ அந்த கதவை தட்டி கேட்குறாங்க, நீங்கள் ஓகே தானே, உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாதுல்ல இப்போதைக்கு, அப்படியெல்லாம் வந்து பேசும்போது நான் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எப்படியெல்லாம் என் கையில் பேசணும் தெரியுமா, எனக்கு எவ்வளோ அவமானம் இருந்துச்சு. அவனோட திமிரும் ஆணுவமும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என் மனசை ரொம்பவும் நோகடிச்சிச்சு சோழன் அப்படின்னு சொல்லும்போது, சாரிங்க நான் அவனை வந்து பார்த்தோன்னாக்கா அடிச்சிட்டேன் அப்படின்னு வந்து பார்த்துட்டா அந்த இடத்துல வந்து நம்ம சோழன் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறீங்க நீங்கள் அடிச்சிட்டிங்களா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரத்தம் வர்ற மாதிரி வந்து அடிச்சிங்களா அப்படின்னு வந்து ரொம்ப சந்தோஷத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. இந்த சமயத்தில் என்னடா நம்ம நிலா இப்படியே வந்து சந்தோஷப்படுறாளேன்னு சொல்லிட்டு, ஆமாங்க நான் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா அடித்து மூஞ்செல்லாம் உடச்சி அவன் மூஞ்சில் ரத்தம் வர வச்சிட்டேன், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எதுவும் பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும்போது, இது ஏதாவது கேஸ் ஆனால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது எதுவும் கேஸ் எல்லாம் ஆகாது, நீங்கள் வந்து பயப்படாதீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சோழன் அந்த இடத்துல சொல்லும்போது ரொம்பவுமே சந்தோஷப்பட்டு நம்ம நிலா வந்து பார்த்தினாக்கா என்ன பண்ணுறாங்கனாக்கா சிரிச்சிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் வந்து பார்த்தினாக்கா நம்ம நிலா வந்து நம்ம சோழனுக்கு கன்னத்தில் முத்தம் கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்ற உங்களோட கருத்தை வந்து தெரிவிச்சிருங்க. ஏன்னு வந்து பார்த்தினாக்கா அவங்க இப்போ வரைக்கும் புருஷ முன்னாட்டியே வாழாதனால தான் இவ்வளோ பிரச்சனையும் வந்து பார்த்தினாக்கா போயிட்டுருக்கு. ஆனால் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனை நீடிக்க போகிறது கிடையாது. சரியான ஒரு முடிவு வந்து பார்த்தினாக்கா கூடிய சீக்கிரம் கிடைக்க போகுது. இதுலேயுமே வந்து பார்த்தினா நம்ம நிலா வந்து நம்ம சோழனை ஏற்றுக்க போகிறாங்க. அதுவும் இல்லாமல் இப்போ வீட்டுக்கு வெளியே வந்து பார்த்தோன்னாக்கா எல்லா உண்மையும் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போக போகுது. ஏன்னா இந்த வானதி அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் பேசிட்டு போயிட்டாங்க, இந்த மாதிரியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் என்ன குடும்பமா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இருந்தாலையும் இது எல்லாத்தையும் தாங்கிட்டு தான் வந்து நம்ம நிலா வந்து இருக்காங்க. இவங்க பேசினா பேசிட்டு போகிறாங்க, நம்ம பிரச்சனை வந்து பார்த்தோன்னா ஏகப்பட்டதாக இருக்குது, இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நம்ம பார்த்தா பொழைக்க முடியாதுன்னு சொல்லி அவங்களும் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தோன்னாக்கா நம்ம சந்திரா கிட்டே போயிட்டு நான் இந்த மாதிரியெல்லாம் வந்து பண்ணிட்டேன், நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிவிட்டு ரொம்பவுமே வந்து பார்த்தோன்னா அழுந்து புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இடத்துல நம்ம சந்திரா வந்து பார்த்தோன்னாக்கா நீங்கள் அழாதீங்க நான் பார்த்துக்கிறேன் பயப்படாதீங்கன்னு சொல்லி அவங்களும் ஆறுதல் சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க. இதுக்கப்புறமும் நாம் வந்து பொறுமையாக இருக்கக்கூடாது. இப்போ இந்த நிலாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரச்சனையாக இருந்த சோளம் இதில் நிறைய ப்ராப்ளம் ஆகிடுச்சு. இப்போ நாம் கல்யாணம் பண்ணினால தான் இப்போ அந்த இடத்துலையுமே வந்து பார்த்தினாக்கா வானதி கல்யாணம் பண்ணிக்கல, பாண்டியன் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்ற ஒரு உண்மையை வந்து சொல்கிறாங்க இல்லையா. இதுக்கும் நம்ம வந்து பிரச்சனை இருந்துருக்கூடாது, சீக்கிரமாக வந்து பார்த்தினாக்கா நம்ம கல்யாணம் பண்ணிவிட்டு இப்போ அவங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு வந்து பார்த்தினாக்கா இப்போ வந்துட்டார். இப்போ நம்ம சேரன் வந்து பார்த்தினாக்கா இடத்த முடிவு ரொம்பவுமே சரி அப்படின்னு நினைக்கிறோங்க. மறக்காமல் வந்து பார்த்தினாக்கா உங்களோட கருத்தை வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்டில் தெரிவிச்சிருங்க. ஏன்னா இப்போ அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டால் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாண்டியன், அடுத்து யார் இந்த பல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கல்யாணம் ஆயிரும், எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தோடு சேர்ந்து வாழலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு வந்திருக்காங்க. இப்போவுமே வந்து பார்த்தினாக்கா நம்ம சோழன் வந்து நிலம் 2 பேரும் வந்து பார்த்தினாக்கா ஒரு பிரச்சனை இருக்காங்க இல்லையா. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முடிவுக்கு வந்து அவங்க 2 பேரும் புருஷன் முண்டாட்டியே சேர்ந்து வாழ்தான் இன்னும் வந்து பெட்டராகவே இருக்கும். அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம சேரன் பண்ணதை பார்த்துட்டு நம்ம நிலாவும் மன்னிப்பு கேட்டு நான் பண்ணது எல்லாமே தப்பு தான் சொல்லி அந்த இடத்துல இவங்க திருமணம் ஆனதை வந்து பார்த்து அவங்களுக்கு ஆர்த்தி எடுத்து நம்ம நிலா தான் வந்து உள்ளே வர வைக்க போகிறாங்க. ஆனால் இருந்தாலுமே இப்படியெல்லாம் வந்து நம்மளை பேசிட்டாங்களேன்னு சொல்லி ரொம்பவும் மனசுடைஞ்சு போய் தான் அவர் வந்து இருப்பாங்க. ஆனால் இந்த டைமில் வந்து பார்த்தோன்னாக்கா நம்ம நிலா வந்து விட்டு கொடுத்து போகிறதுல எந்த ஒரு தப்புமே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா எல்லாத்தையும் நம்ம சோழன் வந்து பார்த்தோன்னா சமாளித்து வச்சுட்டாங்க. அதுவும் இல்லாமல் அவங்களுமே வந்து சந்தோஷப்படுத்தி வச்சுருக்காங்க நம்ம நிலாவை. இதுக்கு மேலே போக போக நம்ம நிலாவை என்ன பண்ண போகிறாங்கனாக்கா நம்ம
சேரன்கிட்டேயும் மன்னிப்பு கேட்க போகிறாங்க, சோழன்கிட்டேயும் மன்னிப்பு கேட்க போகிறாங்க. நான் தான் வந்து அவனை கசின்னு சொல்லிட்டேன், அதனால தான் இவ்வளோ பிரச்சனை, நான் ஒழுங்காக உண்மையை சொல்லியிருந்தேன் இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காதுலன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு இப்போ நம்ம சோழனை ஏற்றுக்க போகிறாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சி தான் உங்களோட கருத்தை வந்து கமெண்ட்டில் தெரிவிச்சிருங்க. வீடியோக்கு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.